ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th மாணவர்களுக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட் எப்போ நடத்தணும், மார்க் ஷீட்டை எப்போ டவுன்லோட் பண்ணணும், மதிப்பெண்களில் ஆன்லைனில் எப்போ பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தேர்வுத்துறை சார்பாக ஒரு அஃபீஷியல் அப்டேட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 10th மாணவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 22 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 28 இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான மாணவருடைய எம்டி மார்க் ஷீட்டு, அவருடைய அட்டண்டன்ஸ் ஷீட் எல்லாமே பிப்ரவரி 17 ஆஃப்டர்நூனில் நீங்கள் ஒவ்வொரு பள்ளி தலைமை ஆசிரியர்களுமே அந்த பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் www.dg.dn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க, உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 4 ஸ்கூலில் இந்த மார்க் ஷீட் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அந்தந்த சிஓ ஆஃபீஸில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மார்ச் 8 உங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாமே ஆன்லைனில் அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு 10th பொறுத்தவரைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் 2 hours நடக்கும். ஃபிசிக்கல் சயின்ஸ் 1 hour நடக்கும். பயாலஜிக்கல் சயின்ஸ் 1 hour நடக்கும். மொத்தம் உங்களுக்கு 4 கொஸ்டின், ஓகேங்களா? 4 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 5 மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஒவ்வொரு குரூப்புக்குமே என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சில பள்ளிகளில் சொல்லுவாங்க. சில பள்ளிகளை பொறுத்தளவுக்கு மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 14 ப்ராக்டிக்கலை படிக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு பள்ளிகளுக்குமே வேறுபடும். மொத்தம் நீங்கள் 4 ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணும். ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 5 மதிப்பெண்கள். அதே மாதிரி ரீடிங் எடுக்கணுமா சார், நான் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் பண்ணி காமிக்கணுமா, பயாலஜி ப்ராக்டிக்கலை பண்ணி காமிக்கணுமாண்டா வரக்கூடிய எக்ஸ்டர்னல் உங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸை கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பள்ளிகளையுமே ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஃபிசிக்ஸில் ரீடிங் எடுக்கணும், கெமிஸ்ட்ரியில் இப்படி ப்ராக்டிக்கல் பண்ணணும், பயாலஜியில் இப்படியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணணும்னு தெளிவாக அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எல்லா மாணவ மாணவிகளுக்குமே நீங்கள் 4 ப்ராக்டிக்கல் தெளிவாக எழுதும்போது முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். சரி, நான் 2 ப்ராக்டிக்கல் எழுதுறேன், நான் 3 ப்ராக்டிக்கல் எழுதுனேன்னா உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்காது. இப்போ இன்டர்னல் மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். அது உங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அந்த 5 மதிப்பெண்ணை கொடுப்பாங்க. அதுக்குமே பார்த்திங்கன்னா லேப் அட்டண்டன்ஸ், நீங்கள் ஆய்வு கூடத்துக்கு எப்படி வந்திருக்கீங்க, உங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, ரெக்கார்ட் அவுட் எல்லாத்துக்குமே மொத்தமாக 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே 5 மதிப்பெண் முறையாக கொடுத்துருவாங்க. ஒரு சில மாணவ மாணவிகள் லாங் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க, இர்ரெகுலராக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்தந்த ஆசிரியர் சில மதிப்பெண்களை குறைத்தும் கொடுக்கலாம். ஸோ அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்களுக்கு பிப்ரவரி 22 தேர்வுகள் ஆரம்பிக்குது, பிப்ரவரி 28 முடிக்குது. நம்ம சேனலில் இந்த 10th ப்ராக்டிக்கலுக்கு அனைத்து பாடங்களுக்குமே ப்ராக்டிக்கல் டெமோ கொடுத்துருக்கோம். ஃபிசிக்ஸு கொடுத்துருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்கோம், பயாலஜி ப்ராக்டிக்கல் எப்படி அட்டன் பண்ணுறது வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக நியூ வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை 10th படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.